ஹூ வில் கிரை வென் யூ டை. ஐ திங்க் ராபின் சர்மா எழுதின ஒரு புத்தகம். ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதோட பப்ளிஷ்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்திங்கில் எழுதுனேன்னு நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் ஸோ. நான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இதில் வந்து அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் வாட். ஒருத்தவங்க வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது, ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் தான் என்னென்னா, இந்த யங்ஸ்டர்லாம் நாளைக்கு என்ன மாதிரியே வயசாகி இந்த மாதிரியான நிலைமைக்கு வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது. என்னென்னா, நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் என்னால் செய்ய முடிஞ்சிருக்கும், ஆனால் என்னால் செய்ய முடியல. என்னால் செய்ய முடிஞ்ச எந்தெந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்க வேண்டியது இருக்குது. என்னால் செஞ்சுருக்க முடியும், எனக்கு அந்த ரிசோர்ஸ் இருந்திருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குது. இல்லைனாலும் என்னால் க்ரியேட் பண்ணுற அளவுக்கான வேல்யூஸ் என்கிட்ட இருந்திருக்கு, அந்த எஃபோர்ட் போட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தாட் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துடவே கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் இந்த புத்தகத்தில் வந்து சொல்லுது. சூப்பரான ஒரு புத்தகம் கூட. ஸோ இதை பற்றி நம்ம யோசிக்கும் போது தான் சைக்கலாஜிக்கலாக இதுக்கு ஒரு வீடியோ பண்ணால் என்ன அப்படிங்கிற பற்றி தான் யோசித்தேன். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. பார்த்துருவோமா? திஸ் இஸ் வாட் வை காண்ட் ஐ பி வாட் ஐ குட் பி. எஸ், என்னால் ஏன் இருக்க முடியல இல்லையா? நான் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லிட்ரலி என்ன எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் வந்து இது பண்ணதுக்கப்புறம், விச் மீன்ஸ் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்குது. அப்படி அவங்கள மீட் பண்ணும்போது அவர்கள் இருக்கக்கூடிய உயரத்தை நான் என்னை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. நான் என்னதான் வந்து அவங்க அப்பா காசில் போனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் கன்சோல் பண்ணிக்கிட்டாலும் கூட உண்மையிலே அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை, அவங்களோட பேச்சு, அவங்களோட கம்யூனிகேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள், அவங்க எவ்வளோ எக்ஸ்போஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன ஃபாலோயிங் ரிக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, வந்திருக்காங்க, வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இருக்கிறாங்க. என் கூட பக்கத்தில் உட்காந்து படித்த ஒரு பர்சன், அவன் கூட தான் நானும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன். என்னை விட அவன் படிப்பில் மக்கு தான். அவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் எங்கேயோ இருக்காளே அவன், நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? ஏன் என்னால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்னு பல இடங்களில் வந்து நம்ம வந்து ரிக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோம் மணிக்கு. என்றா சார் போயிடுறோமா நம்ம? ஓகே, வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். ஆமாம், வாட் ஆர் ஆல் த சைக்கலாஜிக்கல் ரீசன் ஃபார் இட் அப்படின்னு பார்த்தலாமா? எஸ், என்னது? எஸ், வை காண்ட் ஐ பி வாட் ஐ குட் பி. ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, நான் இந்த ஒரு நிலைமைக்கு என்னால் செய்ய முடிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் மிஸ் பண்ணி நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது என்கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் தான். விச் மீன்ஸ் என்னது? ஆப்போசிட்டாக இந்த இன்ஸ்ட்ரக்டிவ், அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பிஹேவியருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் தான் அதுக்கு முக்கியமான காரணம். நான் ஒரு இடத்துக்கு ஒரு பொசிஷனுக்கு போகலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு அப்படியே ஒரு இடத்துக்கு நான் வருவேன். அப்படியே ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அப்படியே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் காட்டுவேன். ஒரு இடத்துக்கு அப்படியே நான் வரும்போது அப்போது என்னோட ரொட்டீனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்லாம் இருக்குல்ல, நான் அப்படியே பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். இல்லை வந்து அப்படியே பல நேரங்களில் வந்து நான் இது வரைக்கும் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிடுவேன். அதுக்கு மேலே நான் எஃபோர்ட்டே போட மாட்டேன், அப்படியே நான் நிப்பாட்டிடுவேன். அப்படியே நான் டிலே பண்ண ஆரம்பிப்பேன், அப்படியே நான் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பேன். இல்லை சம்மந்தமே இல்லாமல் நான் டூர் போகிறேங்கிற பேரில் நிறைய விதமான டயத்தை நான் வேஸ்ட் பண்ணுவேன், எங்கெங்கேயோ அலைவேன், என்னென்னமோ பண்ணுவேன், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒட்டு மொத்தத்தில் இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்டிவ் பிஹேவியராக சேர்ந்து என்னுடைய கெரியரில் ஒரு பெரிய கரும்புள்ளியை வச்சு விட்ரும். அப்புறம் என்னை நம்பி வந்து யாருமே எனக்கான ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயங்குவாங்க. என்ன உன்ட்ட ஆரம்பம்லாம் கரெக்டாக இருக்கு, ஆனால் பினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னுடைய பிஹேவியருங்கிறனுடைய ஒட்டுமொத்தமாக அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகமான டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் இருக்கிறத என்னால் நோட் பண்ண முடியுது. அப்போ என் லைஃப்பில் நான் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இந்த மாதிரியான டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியராக இருக்குது. என்னோடய லைஃப்பில் நான் கன்ஸ்ட்ரக்டிவாக நான் பண்ண பலவிதமான விஷயங்கள், என்னோடய லைஃப்பை நான் உருவாக்கணும்னு பண்ண பலவிதமான விஷயங்களை உடைக்கிற மாதிரி இது வந்து இருக்குது இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காம்பனண்ட்டாக டிஸ்ட்ரக்டிவாக வாழ்க்கையை முடிச்ச ஒரு அளவுக்கு வந்து இது இருக்குது. அப்படியே எண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய விதமான விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது இல்லையா?
அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறா இல்லையா, நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டு தான் இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாத்தையும் நமக்குள்ள வந்து தூண்டி விட்டு ரொம்ப இம்பல்சிவாக என்னை நடந்துக்க வச்சு, நிதானத்தை இழக்க வச்சு, அப்படியே வந்து என்னை அப்படி பயங்கரமாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆசைகளாக இருக்கக்கூடாதோ அந்தந்த ஆசைகளாக வந்து நான் அப்படியே கீழே வந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது என்னுடைய அன்கான்சியஸ் மைண்டினுடைய பொறுப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனுடைய பார்ட் வந்து வேற லெவலில் நம்மளை செஞ்சு விட்டுருக்கு. அப்படி செஞ்சு விட்டதுக்கான காரணம் என்ன, ஏன் என்னால் அந்த பொசிஷன் போக முடியல அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஏன் என்னுடைய மைண்டு வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட துரோகியாக இருக்குது. பல பேர் இன்னைக்கு என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, எமோஷன்ஸை நீ நம்பாத, என் மைண்டை நீ நம்பாத, ஏன் என் கூட இருந்துக்கிட்டே எனக்கு வந்து கெடுத்து நம்ம இந்த மாதிரியான பலவிதமான கெடுதல் செய்கிற மாதிரியான ஒரு மைண்டாக என்னுடைய மைண்டு மாறி போனதுக்கான காரணம் என்ன, அது ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுது, ஏன் என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்குது, ஏன் என்னை அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்குது அப்படின்னா, மைண்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு நியாயமான காரணம் என்ன தெரியுமா, இன்சஃபிஷியன்ட் வேல்யூ. அந்த இடத்துக்கு போய், ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் வந்து நீ பெனிஃபிட்டை மட்டும் நோக்கிட்டு இருக்கேன்னா, என்ன பெனிஃபிட் இப்படி வரும் அப்படி வரும், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும், அங்கே போகலாம் இங்கே போகலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. சூப்பரு, கிடைக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதோட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது நீ பார்க்கவே இல்லை. என்னது, அதில் கூட சேர்ந்து வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. நீங்கள் போனாலும் இப்போ நான் சிஏ போகிற, என்ன சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆகுறீங்க, ஏன்னா பயங்கரமாக படிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க. ஏன் என்னால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டே ஆக முடியல, ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் இப்போ பெருமையாக வெளியில் போட்டுக்கலாம், ஆனால் அந்த மேட்டர் இஸ் வாட், அதில் நிறைய விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது. ஒரு டாக்டர்னு அப்படியே பெருசாக நீங்கள் போட்டுக்கலாம், அது கரெக்டு தான். ஏன் உங்களால் டாக்டர் ஆக முடியல, காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி பல விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் உங்களால் செய்ய முடிந்தால், ஏன்னா டாக்டருங்கிறது எப்படிப்பட்டது, ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம், நான் டாக்டர் கிடையாது, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், நான் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன், ஒரு தெரப்பி செஷன் கொடுக்குறேன். அது எது சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது, அதுக்கான ரெகனைசேஷன் கிடைக்குது, அதெல்லாம் வைக்குதுங்கிறதெல்லாம் அப்புறம். பட் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் அதை சரியாக செய்ய முடிஞ்சால் தான், என்னுடைய ஒரு வார்த்தைங்கிறத அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி இன்னும் அவங்கள கீழே கொண்டு போயிட விடக்கூடாது. சில நேரங்களில் அவங்களுக்கு என்னுடைய ஒரு வார்த்தைங்கிறது அவங்களுக்கு பயங்கர டிமோட்டிவேஷன் ஆகி ஒரு சூசைடல் ஓரியன்டான தாட்ஸ் வர அளவு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய விஷயம். இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்தெல்லாம் அச்சீவ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது பாருங்கள். அது எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வர்றது என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற அளவுக்கான சஃபிஷியண்ட்டான வேல்யூங்கிறது, அது சம்மந்தப்பட்ட குணநலன்கள் அப்படிங்கிறது. ஏன்னா குணநலங்கள்லாம் என்னென்ன இருக்கும், சில இடங்களுக்கு பொறுமைங்கிறது தேவைப்படும், அதீதமான பொறுமை தேவைப்படும், அதீதமான எனர்ஜி தேவைப்படும். நீங்கள் டயத்தை பார்க்கக்கூடாது, உங்கள் 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 ரூமில் வந்து கடிகாரமே இருக்கக்கூடாது. டயத்தை பார்க்காம உழைக்கிற அளவுக்கான ஒரு வெறி அப்படிங்கிறது அது தேவைப்படணும், அந்த ஸ்டெமினா தேவைப்படும். நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஈஸியாக வந்து அப்படியே ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அந்த இடத்துல போய் இதே பிஹேவியரை வச்சு நம்ம உட்காந்தோன்னு சொன்னால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு வேளை நான் சரியாக செய்யலைன்னு சொன்னால் எந்தெந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் என்னுடைய லைஃப்பில் வந்திருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா என்னால். நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு ஏதாவது பிளான் போடுறதுக்கு முன்னாடி அது எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா கான்சிக்வன்சஸ்ங்கிற சாதாரணம் கிடையாதுல்ல. ஆல்ரெடி நீங்கள் கீழே விழுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, உங்களை வச்சு செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எத்தனையோ துரோகிகள் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுடைய முகம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எதிரிகள் அவங்க முன்னாடி இருப்பாங்க, அவங்க உங்களை முடிச்சிருவாங்க. சாதாரணம் கிடையாதுல்ல இல்லையா. எத்தனையோ விஷயங்களை அந்த சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அரசியலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தவங்க பொறுப்பு வராங்க, அந்த பொறுப்பை செய்கிற அளவுக்கான அந்த குவாலிட்டிங்கிறது அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்ன மாதிரியான விமர்சனங்களுக்கு ஆளாகிறாங்க, தூக்கி போட்டுறாங்க எல்லாரும். இது வரைக்கும் சம்பாரித்து சேர்த்து வச்சு, ஏன்னா நல்ல பேர் எல்லாம் வந்து ஒரு 60 நாளில் காலி ஆகிடுது. ஆமாவா, ஏன் அந்த சஃபிஷியண்ட்டான வேல்யூங்கிறது அவர்கள்ட்ட இல்லாமல் இருக்கு இல்லையா. அப்போது என்னுடைய மைண்டு என்னை தடுப்பதற்கான காரணம் என்ன, என் மைண்டு ஏன் வந்து நான் என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்குது. மெயினாக நீ முன்னேற்றத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க,
அது மூலமாக வரக்கூடிய அதை நீ செய்யலை, அதனுடைய பொறுப்பை நீ சரியாக செய்யலைன்னா அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது உனக்கு தெரியல. அந்த பிரச்சனைலாம் யாராலையும் சமாளிக்க முடியாது. நீ கிடையாது, நீ என்ன பெரிய ஆளு, யாராலையுமே சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது வரும். முடியுமா? ரைட்டா? ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு என்ன இருக்கணும்? வெளியில் அப்படியே ஆய்வு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்படியே ரொம்ப அக்ரஸிவாக இருக்கக்கூடிய ஆளாக வந்து அவங்க வெளியில் காட்டிப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து ரொம்ப காம் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரங்களால் மட்டும்தான், பெரிய உயர்ந்த அதிகாரிகளால் மட்டும்தான் பெரிய பெரிய நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அப்போ தான் வேலை செய்யும். வெளியில் எப்படி இம்பல்சிவாக காட்டிக்கிறாங்களோ அதே மாதிரி உள்ளே இம்பல்சிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவசர அவசரமாக முடிவுகள் எடுத்து கடைசியில் அவங்களே வந்து அப்படியே பாருக்கு பின்னாடி போய் இருந்துக்க வேண்டியதான், கம்பிக்கு பின்னாடி இருந்துக்க வேண்டியதான். அவங்களே ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சென்சிட்டிவான விஷயங்கள் அது. அது சரியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கு சரியான வேலைகள் இது பண்ணியிருக்கணும், சரியான நேரத்தில் ஆஜராகிருக்கணும், அந்த நேரத்தில் சரியான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து சரியான முடிவுகள் எடுத்துருக்கணும். சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளே இவங்களை கழட்டி விட்டு போயிடுவாங்க, அது இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தவங்களையே அப்படியே சோல்ஃபுல்லாக நம்பி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. தட்ஸ் வை த மைண்ட் இஸ் ஸ்டாப்பிங் யூ. மைண்ட் உங்களோட துரோகி கிடையாது, மைண்ட் உங்களோட எதிரி கிடையாது. மைண்டு உங்களோட எப்பயுமே உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையே பிரதானமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு வெல் விஷர், ஒரு நல விரும்பி தான் உங்களுடைய மைண்டு. பல நேரங்களில் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மைண்டு சொல்கிற கேட்கக்கூடாது, மைண்ட் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எமோஷன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி நம்மளை அப்படியே வருத்திக்கிட்டு நம்ம எப்படி அந்த விஷயத்தை செய்யறது, மோட்டிவேட்டட், அதுக்கு பேர் மோட்டிவேஷன், அப்படி நம்ம வந்து தப்பாக வந்து இன்னைக்கு இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்குள்ளே வரக்கூடிய டோபமைன் ஹார்மோனை ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது எப்படி, அப்படியே இது பண்ணி வைக்கிறதுங்கிறது எப்படி? ஏன்னா அதை அப்படியே வந்து அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சு நாம் வந்து அப்படியே பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறது எப்படி? உங்களால் ஃபோக்கஸாக இருக்கவே முடியாது. அப்படி நீங்கள் செஞ்சு எத்தனை பேர் வந்து பெரிய பெரிய வெற்றிகளை பார்த்துருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இருக்காது. அப்படி வெற்றிகளை பெற முடியாது. அப்படியே வெற்றிகளை அவங்க பெற்றாலும் கூட அந்த இடத்துல அவங்களால நிரந்தரமாக இருக்க முடியாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னைக்கு மணிரத்னம் இருக்காரு, இயக்குனர் மணிரத்னம் இருக்காரு. அவர் இன்னைக்கு சில தோல்வியல் படங்கள் அப்படிங்கிறது வருது. பட் அவங்களுடைய வெற்றிகள்லாம் எப்படிப்பட்ட வெற்றிகள்? அந்த இடத்துலேயே தான் அவங்க இருக்காங்க, ஒன்றும் கீழே இறங்கி வரல. ஏன்? அந்த இடத்துல இருக்கிறதுக்கான குவாலிட்டிங்கிறது, அந்த வேல்யூங்கிறது அவங்ககிட்ட இருக்கு. அதனால தான் அந்த உலகம்ங்கிறது அவங்கள அங்கே தூக்கி வச்சிருக்கு, சும்மா கிடையாது. இந்த வயசுலையும் மார்னிங் 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த கடைசியில் பொன்னியின் செல்வன் படம் எடுத்தார்ல, அதை எடுத்து அதை கொண்டு போகிறதுங்கிறது, மார்னிங் 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சு அவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த வயசில் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அந்த வேல்யூ இருக்கிறனால தான் அந்த படம் ஓடலைங்கிறத தாண்டி அது கரெக்டாக வந்திருக்கு, ஓரளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப வந்து மொக்கையா இல்லை, ஓரளவுக்கு வந்திருக்கு. அந்த சேம் டைம் அது வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆனாலும் கூட மணிரத்னம் மேலே இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது குறையாமல் இருக்க காரணம் அதுதான், அந்த குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கு. அது இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்களோட மைண்ட் உங்களை வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே தான் இருக்கும். வேணாம், செய்யாதுன்னு போயிட்டே தான் இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். த ட்ரூ ரீசன்ஸ் பிஹைண்ட் தேர், ரைட்? எமோஷனல் புல் யூ டவுன். இதனால தான் உங்களோட எமோஷன்ஸ் என்ன பண்ணுது, உங்களை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே போகாத, வேணாம் அங்கே போகாத, சும்மா சுற்று, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கூட சும்மா கூட சுற்று, நான் பொறுப்பாக நீலாம் ஒன்று இருக்க வேண்டாம். ஏன்னா நீ பொறுப்பாக இருந்தேன்னு வச்சுக்க, உன்னுடைய வேல்யூவை நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பொறுப்பாக இருக்கணுமோ அந்த பொறுப்பாக இருக்க மாட்டேன். நீ சும்மா உட்காந்துட்டு அதை அச்சீவ் பண்ணுறேங்கிற பேரில் அதில் நேராக போய் அங்கே கூச்சிடணும். அதுக்கு நம்மளை எப்படி நம்ம தயார் பண்ணுறது, அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, ஏன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே இருக்காது. உனக்கு அப்படியே இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் வேணும், அப்படியே போய் குதிக்கணும், அப்படியே போய் எல்லாத்தையும் செய்யணும். இப்படி அவசரப்பட்டு தான் இப்படி இருக்கிற. ஏன்னா நீ எத்தனையோ தடவை நம்ம வந்து நமக்கு ஒரு ஃப்ரீவில் இருக்குல்ல, அந்த ஃப்ரீவில் யூஸ் பண்ணிட்டு மைண்டை ஓவர் கம் பண்ணி எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்கோம், செஞ்சு பல விதமான விஷயங்களை மாட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஸோ எமோஷனல் ஓரியன்டாக நம்மளை புல் டவுன் பண்ணுறதுக்கு இதான் காரணம். புரியுதா? அண்ட் திஸ் இஸ் அ ப்ரிவென்டிவ் ஸ்டெப். நம்மளோட மைண்ட் நம்மளை பாதுகாப்பதற்காக இது எடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்பு தான் மைண்டுங்கிறது. நம்ம மைண்டை வந்து நம்ம எம்பத்தைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளுடைய மைண்ட் இப்படி பண்ணுதே ஒழிய, நம்மளை போய் எப்பயுமே நம்மளை புட் டவுன் பண்ணியே வச்சிருக்கணும். என்ன அது நான் நம்மளை எப்பயுமே டவுன் பண்ணியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அது. திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாட் டு டூ ஃபார் இட்? ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் வேல்யூஸ். உங்ககிட்ட அங்கே என்ன தேவைப்படுது நல்லா பாருங்கள். நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, முடிஞ்சால் அந்த மாதிரி பொசிஷனை ஆல்ரெடி மீட் அவுட் பண்ண ஆட்கள் கூட முடிஞ்சால் ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அவங்க கூட அட்வைஸ் வாங்க. அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ், ஒருவேளை அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸில் எதாவது இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் பாருங்கள்.
அவங்க கொடுக்குற மீட்டிங் அது சம்மந்தப்பட்டு. ஏன்னா இப்போ உங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மீட்டிங், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்ன பேசுகிறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்க, அது எப்படின்னு தெரிய வரும்ல. ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அதை எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி கேர் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன வேல்யூஸுங்கிறது அவங்கவுங்க அங்கே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, என்னென்ன வேல்யூஸுங்கிறத எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த வேல்யூ எனக்கு இருக்கிற இந்த வேல்யூ எதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். எதெல்லாம் என்கிட்ட சின்ன சின்ன வேல்யூஸாக இருக்குது, அதை இன்னும் நான் பெருசு படிக்கணும். எனக்கு பொறுமை இருக்குது. எத்தனை மணி நேரம் என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுமையாக இருக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து காண்டாயிடும், ஆளை விடுங்களான்னு கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். அவங்க எப்படிப்பட்டவங்க? 4 நாளெல்லாம் நாங்கள் உட்காந்து இருந்து அந்த விஷயத்தை முடிக்காமல் போக மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க, ஃப்ளைட் ஏறி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்து அந்த வேலையை முடிக்காமல், இல்லை அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் செட் பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து போக மாட்டாங்க. அந்த பிடிப்பு என்கிட்ட என்னால் எஃபோர்ட் போட முடியும், ஆனால் எண்டேவர் அவங்களால தான் பண்ண முடியும். அந்த எண்டேவர் இருக்கு பாருங்க, விச் மீன்ஸ் விடாமுயற்சி, அப்படியே பயங்கரமாக அக்ரெசிவாக ட்ரை பண்ணுற ஒரு நேச்சர் இருக்கு பாருங்க, அது அவங்களால தான் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியல. தெரிய வருதா? நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. அந்த வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட மைண்ட் அப்படியே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறுறத, உங்களுடைய டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கன்ஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் உங்களுக்குள்ளே வர்றதை, விச் மீன்ஸ் எந்தெந்த பிஹேவியர்லாம் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குமோ, உங்களுடைய கெரியரை உருவாக்குமோ, அந்த பிஹேவியர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வர்றதை அப்படியே உங்களால் பார்க்க முடியும். இட்ஸ் அ மேட்டர். ஹெல்த்தி கம்பேரிஷன், இந்த கம்பேரிஷன் எந்த விதமான தப்பும் கிடையாது, நீங்கள் தாராளமாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், யாரும் பொறுப்பு கிடையாது. இந்த சொசைட்டி என்னை இப்படி வளர்க்கல, என்னுடைய அம்மா அப்பா இப்படி வளர்க்கல, கல்ச்சரு அது இது, இந்நேரம் நாங்கள் வந்து யூஎஸில் பிறந்திருந்தா அப்படியே எடுத்துகிட்டு போனாங்கல்லாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. என்ன, நம்ம இப்படி தான், நம்ம எங்கே பிறந்தாலும் இப்படி தான் இருந்துருக்கு போகிறோம். நான் மிகப்பெரிய பணக்காரன் வீட்டு மகனாக பிறந்தாலும் இப்படி தான் இருந்துருக்கு போகிறோம். நான் வந்து அப்படியே ஹை ப்ரிவிலேஜ் சொசைட்டியில் பிறந்திருந்து, யூஎஸில் அப்படியே நான் பிறந்திருந்து அப்படியே நான் இது பண்ணாலும் இப்படி தான் இருந்துக்கு போகிறேன். நீங்கள் போய் பாருங்கள், நம்மளை மாதிரியே இருக்கிற எத்தனையோ பேர் வந்து யூஎஸ்லேயே இருப்பாங்க. என்ன ஆமாவா? ஸோ தி மேட்டர் ஓவர் ஹியர், இங்கே எந்த விதமான விஷயத்தையும் குறை சொல்லாமல் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஏன் பொறுப்பு, இது ஏன் தப்பு, இவ்வளோ நாள் நான் அதை வளர்த்துக்காமல் இருந்தேன், இனிமேல் நான் வளர்த்துக்கணும், இது ஏன், இது நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நேபிள் மைண்ட் சப்போர்ட். இப்படி தான் ஒரு மைண்டை வந்து நம்ம வேலை வாங்கணும். அதை நான் எம்பத்தைஸ் பண்ணி, உண்மையிலே இந்த வேல்யூ மிஸ் ஆனால தான் மைண்ட் இப்படி சொல்லுது. ஓகே, இந்த வேல்யூ நான் சரி பண்ணி பார்க்குறேன், நான் ஒர்க் அவுட் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் சரி பண்ணி பார்க்குறேன். இப்போ என் மைண்ட் என்ன சொல்லுது, இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ இல்லை, வேறு ஏதோ ஒரு வேல்யூ. எந்த வேல்யூங்கிறது நான் வந்து கண்டுபிடிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஹோப் வருது. எஸ், இதை செஞ்சால் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது வருது. அப்போ அதை எடுத்து பாரு, இப்போ மைண்டை பாரு, கால்குலேட் பண்ணு. இப்போ மைண்டு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, மைண்டு வந்து நம்ம வலிக்கு வருது. இப்படி தான் என் மைண்டை வந்து எடுத்துகிட்டு வரோம். என் மைண்டை போட்டு அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி, டு யூ நோ வாட் இட் இஸ்? சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது இந்த மைண்டினுடைய பவர் இருக்குது பாருங்கள். இது குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கூட ஒரு கோபுரத்தில் ஏற்றி வச்சிடும், கோபுரத்தில் இருக்க ஒரு பர்சனை கூட தூக்கி கீழே போட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு பவருங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில், எந்த விதமான சொசைட்டி எடுத்துக்கிட்டாலும் அந்த சொசைட்டியில் ஒட்டுமொத்தமான இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி தனக்கான விஷயத்தை சாதிச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மைண்டுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து தெரியாமல் உட்காந்துட்டு என்ன, இப்போ நம்ம அந்த ஏஐ யூஸ் பண்ணுற மாதிரிங்க, என்னென்னதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆனால் அவன் அதை யூஸ் பண்ணி வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் நம்ம என்னென்னதுக்காக யூஸ் பண்ணுறோம், விச் மீன்ஸ் வாட், எது அதனுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியாமல் அதை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அதனுடைய கெப்பாசிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த மைண்டு தான் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கும் போது, அதே மைண்ட் நமக்கு இருக்குது, நம்மளால் இது செய்ய முடியும். நம்மளும் லோ ஐக்யூ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை நமக்கு, ஃபார்ச்சுனேட்டாக இல்லையா. ஆடு கூடிய குழந்தைங்கள்லாம் தெய்வ குழந்தைகள், அவங்க வேறு, அவங்களுடைய கேட்டகரிங்கிறதே வேறு. பட் அந்த அளவுக்கு நம்ம இல்லை. ஸோ நமக்கு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ரைட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மைண்டை எப்படி கையாளுறதுங்கிறத சரியாக நான் புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம கையாளணும், புரியுதா? ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு பர்சனலாக அந்த சம்மந்தப்பட்ட ஒரு தெரப்பி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், தாராளமாக வந்து நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பியே வந்து அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி யூ கேன் டேக் அ செஷன். ஓகே, எஸ். நமக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது வேணும்னு சொன்னால், அந்த மாற்றம்ங்கிறது நாம் மாற்றத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் வாட்